என்னத்த சாமியில் கும்பிட்டாச்சத்த? கும்பிட்டாச்சுமா. இன்னைக்கு ஆடி வெள்ளிங்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள். அதனால நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு படையல் போட்டாச்சு. நீங்களும் ஆடி பிறந்தாலே நீங்களும் உங்க முன்னோர்களை நினைச்சு உங்க குலதெய்வம் நினைச்சு ஒரு புடவை எடுத்து ஆடி வெள்ளியில மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சு அதில் வேப்பிலை வச்சு முக்கியமாக பானகம் வைக்கணும். அப்புறம் நீங்கள் வடை பாயாசம் சாப்பாடு எது வேணாலும் நீங்கள் செஞ்சு வச்சு ஆடி வெளியில் நீங்கள் இது அம்பாளுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் முன்னோர்களும் மன திருப்தி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு கேட்டதை எல்லாருமே கொடுப்பாங்க. முன்னோர்களும் சரி நம்ம குலதெய்வம் சரி. அதனால ஆடி வெள்ளியில் மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க. நாங்கள் இன்னைக்கு ஆடி வெள்ளியில் எங்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டாச்சு. நம்ம வீட்டில் நல்லபடியாக பூஜை முடிஞ்சாச்சுங்க. வாங்க நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். எங்கள் மாமியாருக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பொண்ணுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஒயிட் ரைஸு, சக்கரை தலகு செஞ்சுருக்குறேங்க. அப்புறம் இந்த வெள்ளை சுண்டல் செஞ்சுருக்கோம். எப்போவுமே நம்ம வீட்டில் கருப்பு சுண்டல் தான் செய்கிறது. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வெள்ளை சுண்டல் சூட் பண்ணிட்டோம். பொரியல், வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கோம். ஏன்னா இது இந்த மாதிரி சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு செஞ்சால் அது மங்களகரமாக அதை சொல்லுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் எப்போவுமே இதை தான் நாங்கள் செய்கிறது. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வடை செஞ்சுருக்கோம். அப்புறம் ஜவ்வரிசி சேமியா போட்டு பால் பாயாசம். இது எங்கள் மாமியாருக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பொண்ணுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், எங்கள் அத்தைக்கெல்லாம். அதனால் நாங்கள் இந்த ஆழ்வள்ளிக்கிழங்க அவிச்சு வச்சோம். நாங்கள் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த மாதத்தில் செஞ்சு வச்சு நம்ம படையல் வச்சோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டில் லஞ்ச் ரெடி, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள்.